வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, மல்லி வீட்டை விட்டு போனதுனால வெண்பா ரொம்ப கஷ்டப்படுறா. இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போதும் ஒன்று என்னென்னு மிரட்டுறாங்கன்னா, நான் இவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், நான் வீட்டில் இருக்கேன், என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி போதும் ஒன்று வந்து சண்டலுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதெல்லாம் இவ்வளவும் சொல்ல, இதெல்லாம் நாடகம் தானே, அப்போ ஏன் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் நீ மட்டும் இதெல்லாம் வச்சுருக்க, பெரிய மனுஷன் யாரும் மதிக்கிறதில்ல, நான் உன்னுடைய சித்தி தானே, உன்னுடைய அம்மா தானே அப்படின்னு வந்து அவங்க சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பித்த உடனே, என்ன இப்போது உங்களுக்கு, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இப்போயே நீ சொல்கிற, இல்லாட்டி நான் அந்த வீட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு, என்னால் என்ன மதிக்காத இடத்துல என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி விட்டு போகிறேன்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே சித்தி, ஏன் சித்தி நீங்களும் இப்படி பண்ணுறீங்க, இப்போ தான் மல்லி வீட்டை விட்டு போனால் அதுலேயே வெண்பா ரொம்ப மனசு உடைஞ்சிருப்பா கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் போகிறன்றீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கும்போது, நான் போகல, சரி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சத்தியம்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் மல்லி வந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் கூட்டுகிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர மாட்டேன் சித்தி அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாரு. நான் சொன்னாவே சத்தியம் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிவிட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் போதும் ஒன்றும் ஓகேன்ற மாதிரி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போய் வெண்பா கிட்ட இனிமேலாம் மல்லி வரமாட்டா, மல்லியை நம்பாத, மல்லி உனக்கு அம்மாவும் இல்லை, அது சும்மா நாடகத்துக்காக வந்தவங்க அப்படின்னு சொல்லுங்க. யார் உங்களுக்கு சொந்தே, மல்லியம்மாலாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. மல்லியம்மா அப்படிதாம்மா பண்ணியிருக்காங்க, உன்னை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணின்னுக்கிறாங்க, மல்லியம்மாவை நம்பாத, பாதியிலே வந்தால் பாதியிலே விட்டு போயிடுவா, நீ எல்லாம் அவளை நம்புறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சிதாவும் போதும் ஒன்றும் போய் சின்ன குழந்த மனசில் மல்லியை பற்றி ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மல்லி வந்து இந்த வீட்டுக்கு வர முடியாது, மல்லி இனிமேல் இந்த வீட்டுக்கு வரணும்னா கூட வெண்பாவை வச்சு தானே வரணும், வெண்பா கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தான் விஜய் போய் மல்லியை கூட்டின்னு வரணும்னு நினைப்பான். இவளை வந்து நம்ம வெண்பாவை அடியோட வெறுக்க வச்சுட்டா இனிமேல் மல்லியை கூப்பிட்டு வர முடியாதுல்ல, அதனால் வந்து இந்த மாதிரி குழப்பத்தை உண்டாக்கினே இருக்காங்க. வெண்பா இருந்துன்னு, இல்லை எனக்கு மல்லியம்மாவை ரொம்ப பிடிக்கும், மல்லியம்மா தான் எனக்கு வேணும், அவங்க இருந்தால் மட்டும்தான் என்னால் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஸ்கூலுக்கு போக முடியும், அந்த போட்டியிலையும் இது பாட்டு பாடி ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை நான் இருக்கேன், ரஞ்சிதா வந்து நான் இருக்கேன்னு சொல்கிறான். நீங்கள் இருந்தால் எனக்கு என்ன, சாப்பாடு கூட ஒழுங்காக செஞ்சு தர மாட்டீங்க, என்ன ஒழுங்காக பார்த்துக்கவும் மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. வெண்பா இருந்துட்டு, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள்லாம் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டாம், எனக்கு மல்லியம்மா வேணும் அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். நான் மல்லியம்மாவுக்கு சாரி இம்போசிஷன் எழுதி வச்சுருக்கேன், நான் மல்லியம்மாட்ட காட்டினா மல்லியம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க, மல்லியம்மாவுக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்க எப்படி என்னை விட்டு போவாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க, நான் வந்து போய் மல்லியம்மா பார்த்தாவே மல்லியம்மா என் கூட ஓடி வந்துடுவாங்க, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து வெண்பா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான், அவங்க குழப்பினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.